என்னடா திருத்திரன் முழிக்கிற? மொழியே சரியில்லையே. இல்ல சார், நீங்க எப்பவுமே இதே மாதிரி ஜாலியா இருக்கணும் சார். ஆல்வேஸ் குணா. அது என்ன சந்தேகம் உனக்கு? சார் உங்களுக்கு தெரியாது சார், நேத்து கூட பார்ட்டியில ஒரு பொண்ணு உங்களையே சுத்தி சுத்தி வந்தது சார். ஆ அப்படியா? எப்படா? நான் பார்க்கவே இல்லையே சார். நீங்க அதை பார்க்காதனால தான் இவ்வளோ ஜாலியா இருக்கீங்க. இப்படியே இருங்க சார். சார் எங்கேயும் மாட்டிக்காதீங்க சார். இப்படியோ உங்களோட முரட்டு சிங்கிளா சுத்தி உனக்கு சரக்கு வாங்கி கொடுத்து என் வாழ்க்கையை அழிச்சுக்கணும் அதானே? வாய்ப்பே இல்லை ராஜா, அதுக்கு வாய்ப்பே இல்லை. சார் அப்போ நீங்க கமிட் ஆக போறீங்களா? உங்களுக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. சி அந்த பொண்ணெல்லாம் தேவையே இல்லைடா. என் டேஸ்டே ஆக்சுவலாக வேற. நம்ம ரேஞ்சுக்கு இல்லைனா கூட அட்லீஸ்ட் நம்ம திமிருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு வேணும்டா. சார் நமக்கு அடங்கி போற பொண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க கூட நான் பார்த்துருக்கேன். இது என்ன சார் திமிருக்கு ஏத்த பொண்ணு? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா. Ashwin, pick up the call, Ashwin. என்னடா இது புது நம்பரா இருக்கு? Ashwin, pick up please. ஹலோ Ashwin, நான் திவ்யா பேசுறேன். கேக்குதா Ashwin? திவ்யா நீயா? இது என்ன புது நம்பர்ல இருந்து கால் பண்ற? என்னாச்சு? ஏன் பதட்டமா பேசுற? திவ்யா பேசுறேன். கேக்குதா? ஐயோ Ashwin, கேக்குதா Ashwin? ஹலோ திவ்யா, சரியா கேக்கல. வண்டி நிறுத்துற. பாட் ஆஃப் பண்ணு. ஐயோ கேக்குதா Ashwin? ஹலோ திவ்யா, கேக்குதா? உனக்கு கேக்குதா? என்ன சொல்லு, எங்க இருக்க? Ashwin, நான் இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் Ashwin. ஐயோ ஹலோ Ashwin, கேக்குதா? கேக்குது திவ்யா, சொல்லு, உனக்கு கேக்குதா? ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு வந்து இங்க ஒரு பெரிய ட்ராப்ல மாட்டிக்கிட்டேன் Ashwin. தப்பான ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன் Ashwin. என்னாச்சு சார்? ப்ளீஸ் Ashwin, என்ன எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்து Ashwin, ப்ளீஸ். ஓகே திவ்யா பதட்டப்படாத. நான் உடனே வரேன். நீங்க எங்க இருக்க? நான் எங்க இருக்கேன்னு எனக்கு சுத்தமா தெரியல Ashwin. நான் மயக்கத்துல இருக்கும்போது தூக்கிட்டு வந்து ரூம்ல அடைச்சிட்டாங்க. நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல Ashwin. சரி நீ முதல்ல அழுவறத நிறுத்து. ஃபர்ஸ்ட் வெளியே ஏதாவது தெரியுதான்னு பாரு. லைக் அங்க வெளியே பார்க்கறதுக்கு ஏதாவது ஜன்னல், எக்ஸாஸ்ட் ஃபேனோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? Ashwin, இங்க ஒரு ஜன்னல் இருக்கு. நான் அங்க போய் ஏதாவது தெரியுதான்னு பாக்குறேன். சூப்பர் குட். வெளியே என்ன தெரியுதுன்னு பார்த்து சொல்லு. ஹலோ கேக்குதா? ஹலோ ஜன்னல் தெரியுதா? ஜன்னல் பக்கத்துல இருந்து தான் பேசுறேன். சூப்பர். அந்த ஜன்னலுக்கு வெளியே என்ன தெரியுதுன்னு மட்டும் எனக்கு பார்த்து சொல்லு. Ashwin, இங்க ஒரு கோவில் இருக்கு. ரெண்டு ஸ்கூல் பசங்க நடந்து போறாங்க. பக்கத்துல ஏதாவது ஸ்கூல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. வாட்டர் டேங்க், ஆரஞ்சு கலர் வாட்டர் டேங்க் இருக்கு. ஒன்னு பண்ணு, அது அப்படியே எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு, இல்ல வீடியோ கால் பண்ண முடிஞ்சா பண்ணு. இல்ல Ashwin, அதெல்லாம் முடியாது. இது சாதாரண ஒரு பட்டன் போன். இது வர்க் ஆகுறதே பெருசு. இது எப்ப கட் ஆகும்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, நீ ஜன்னல் வழியா வெளியே பார்த்துட்டு என்ன தெரியுதுன்னு மட்டும் எனக்கு சொல்லு. நான் லொகேஷன் ஃபைண்ட் பண்ணி வரேன். துணிக்கடை இருக்கு, துணிக்கடை. அப்புறம் சாரதா டெக்ஸ்டைல். அது பக்கத்துல தான் ஏதோ பில்டிங் நினைக்கிறேன். அந்த பில்டிங் ரெட் கலர் பில்டிங். இங்க பில்லர்ல இருக்கு Ashwin. ப்ளீஸ் Ashwin, எப்படியாவது என்ன வந்து காப்பாத்து. சரி ஓகே ஃபைன். சீக்கிரம் வா Ashwin, என்ன எப்படியாவது காப்பாத்து. ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் நிஜமா உயிரோடவே இருக்க மாட்டேன். முட்டாள் மாதிரி பேசாத திவ்யா. நான் உடனே வரேன். நான் லொகேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி வரேன். நீ பயப்படாம இரு. நான் வந்துருவேன். ஓகே சீக்கிரம் வா Ashwin, பயமா இருக்கு. ஹேய், என்ன இன்னும் அழுதுட்டே இருக்கியா? பி ஹாப்பி. உன் லைஃபே சேஞ்ச் ஆக போகுது.
இப்ப போய் அழுதுட்டு இருக்கியே? இதுவும் வேலைதான். இதுக்கேற்ற சம்பளமும் உனக்கு கிடைக்கும். சார் சார் ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். சத்தியமா எனக்கு இதுல விருப்பம் இல்லை சார். இது என் வீட்டுக்கு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிடும் சார். அப்புறம் என் குடும்பத்தோட எல்லாருமே தற்கொலை பண்ணிப்பாங்க சார். சார், ஒரு குடும்பத்தை அழிச்ச பாவம் எதுக்கு சார் உங்களுக்கு? என்ன விட்டுருங்க சார் ப்ளீஸ். கெஞ்சி கேட்கிறேன் ப்ளீஸ் சார். நான் விட்டுறதா? அதுக்கா இவ்வளோ ஏற்பாடெல்லாம் பண்ண? ஆர் யூ ஜோக்கிங்? சார், இன்னும் எவ்வளவு தூரம் லொகேஷன் காட்டுது? இன்னும் 3 கிலோமீட்டர் தாம்மா, சீக்கிரம் போயிடலாம். அந்த பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள நம்ம அங்க போயிடணும் சார். இல்லனா அவனை பிடிச்ச எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும். கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி போய் மாட்டிக்கிட்டாங்க. நல்ல வேலை, அந்த பொண்ணு உங்ககிட்ட இன்னும் 2 பொண்ணுங்க மாட்டிருக்காங்கன்னு சொல்லிடுச்சு. அந்த ஹோட்டல்காரனை நம்ம எதுவும் பண்ண முடியாதா சார்? அவங்களுக்கு தெரியாமல இதெல்லாம் நடந்திருக்கும்? தெரிஞ்சுதாம்மா நடந்திருக்கும். ஆனா எந்த எவிடன்ஸும் இல்லை. உங்களை மாதிரி யாராவது சாட்சி சொல்லணும். ஆனா அதையும் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்க. ப்ளீஸ். எப்படி சார் இந்த மாதிரி ஸ்கூலு காலேஜ் பசங்களை இவங்க கிட்ட எப்படி மாட்டிக்கிறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் எப்படி சார் தடுக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுமா. வீட்டில் ஃப்ரீடம்ங்கிற பேர்ல பசங்களை கவனிக்காம விட்டுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ அம்மான்னு அழுகுறாங்க. நாங்களும் என்னதான் பண்ண முடியும்? அதுவும் கரெக்ட் தான் சார். இப்போ இந்த பொண்ணுங்களோட விஷயம்லாம் வெளியில தெரிஞ்சா குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல சார். இன்னும் எவ்வளவு தூரம் சார் லொகேஷன் காட்டுது? போயிடலாம் மேடம், சீக்கிரம் போயிடலாம், பக்கத்துல தான். ஓகே சார். ஏய், ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குல்ல? ஏதோ ஆம்புலன்ஸ் வண்டி ரோட்ல போயிட்டு இருக்கடா. டேய் ஏண்டா அப்படின்னா ரோட்ல போற மாதிரில கேட்கணும். இது வீட்டு வாசல்ல கேட்குற மாதிரி இருக்கு. சரி வாங்க போய் பார்க்கலாம்.